நான் நினைச்சபடி எல்லாம் முடிஞ்சிருச்சம்மா. காசுல உனக்கு மாப்பிள்ளை அமைஞ்சிருச்சு, எனக்கு விஆர்எஸ் கிடைச்சிருச்சு. 2 நாள்ல கையில காசு வந்துடும். அது எல்லாம் உன் கல்யாண செலவுக்கு தான். உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துறேன் பாரு. இப்பதான் என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டிரைவர், வண்டியை நேரா கோயிலுக்கு விடுப்பா. சரிங்க சார். கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு போலாம். ஆட்டோல ஃபுட்போர்ட்ல வந்த ஒரே ஆள் நான் தான்டா. அப்பா, ஐயோ, ஆஹா, கோயிலுக்கே கூட்டு வந்துட்டீங்களாடா. ஏன்டா தெலுங்கு வில்லன் ரேஞ்சில டாடா சுமோல கம்பீரமா போய்கிட்டு இருந்தவன்டா இந்த ரெட்டி. என்ன தவமாய் தவம் இருந்து ராஜகிரண் ரேஞ்சி கொண்டு வந்துட்டீங்களேடா. சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கல? ஆமா, பெரிய ஐஏஎஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அனுப்புறாரு ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு. பிச்சைதானடா எடுக்க போற. அம்மா தாயனா காசு போடுறானுங்க. அந்த 6 மணிக்கு 100 ரூபாய் கலெக்ஷன் தரணும். 99 ரூபா கொடுத்தா திருப்பி கொடுத்துருவியா? ஏய், ரொம்ப பேசாத. தரலாத. என்ன வெயில்ரா, என்ன விரிக்கிறியே? நாம படத்துக்கு போறோமா? உட்கார்றா போடுறாளே. பாத்திரம் பத்திரம். ஆமா, இது பெரிய உம்மிடியார்ஸ்ல வாங்கினது, பத்திரமா பாத்துக்கணும். ஐயா, தர்மம் பிளீஸ். தர்மம் சார், தர்மம். ஹலோ, காது கேட்காத ஒரு போல இருக்கு, கண்டுக்காம போறாரு. ஐயோ, 11 மணிக்கெல்லாம் கரெக்டா ஒரு ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிடுவோனே. இப்ப யார்கிட்ட கேக்குறது? அம்மா, கமலா அரைஞ்சிருக்காமா? என் பேரை சொல்ற? கமலாங்கிறது உன் பேரா? அம்மா, சீதாப்பழம் இருக்காமா? ஏன் என் பேரை சொல்ற? சீதாங்கிறது உன் பேரா? இந்த பழங்களுக்கெல்லாம் பொம்பளைங்க பேர் வைக்கிறத முதல்ல நிப்பாட்டணும். இதை எந்த குரூப்ட சொன்னா போராட்டம் நடத்துவாங்க? என்னடா வண்டியை எங்க நிப்பாட்டிட்ட? வாடா, கோயிலுக்கு போயிடலாம். உன் மனசு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். வா. கண்ணன் வந்துட்டான். இவன் கூட சேர்ந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். தர்மம், தர்மம், தர்மம். கண்ணா, கண்ணா, கண்ணா. நான் பாவம், அவனுக்கு ஃபிட்ஸ் வந்துச்சு போல இருக்கு. வாடா போலாம். ஃபிட்ஸா? நெருங்கிற நண்பனுக்கு கூட என்ன அடையாளம் தெரியாம போயிடுச்சு. கூடவே வந்திருக்கிற ரோலருக்கு என்ன தெரியாம போயிடுச்சு. கமலுக்கு அப்புறம் நமக்கு தான் இந்த மாதிரி கெட்டப்பெல்லாம் நல்லா சூட் ஆகுது போல இருக்கு. கீதா வந்திருக்கா. கூடவே அந்த பெருசு வந்திருக்குது. அந்த ஆண்டவன் தான் கண்ணனையும் கீதாவையும் கோயிலுக்கு வர வச்சிருக்கணும். எப்படியாவது இவங்க 2 பேரையும் பேச வச்சிடணும். என்னடா பாக்குற? இல்ல, வெளியில கலெக்ஷனே ஆக மாட்டேங்குது. உள்ள போனா செலக்ஷன் பண்ணி கலெக்ஷன் பண்ணலாம். சரி போ, நான் பின்னால வரேன். நான் நினைச்சபடியே இல்ல, நல்லபடியா நடந்துருச்சு. நடக்க வேண்டியதே நல்லபடியா முடிச்சு கொடுத்துரு. கண்ணா, கண்ணா, இக்கட இக்கட. ஜெய கீதா கண்ணா முராரே. இங்கதான் ஒண்ணும் கிடைக்கல, அப்புறம் நீங்க கேட்டுக்கிட்டு நட. அப்பா, அப்பா, 100 ரூபாய் கொடுங்கப்பா. என்னம்மா திடீர்னு? ஒரு கடன் தீக்கணும். சாமி கிட்டே கடனா? கடவுள்கிட்ட மட்டும் எந்த பாக்கியும் வைக்க கூடாதம்மா. இந்தாமா. தேங்க்யூப்பா. என்னங்க சார் 100 ரூபாய்? அன்னைக்கு நான் உடைச்ச இண்டிகேட்டருக்காக 100 ரூபாய் கொடுத்தல, அந்த பணத்தை அப்படியே திருப்பி கொடுத்துட்டீங்க. இந்தாங்க சார். இந்தாங்க சார். நீ பணத்தை திருப்பி கொடுத்துடலாம். உன்னால அவனுக்கு போன சந்தோஷத்தையும் நிம்மதியும் திருப்பி தர முடியுமா? உன் நாய் காணாம போச்சுல, அதை கண்டுபிடிச்சு கொடுத்தான். உனக்கு வேலை வாங்கி கொடுத்தான். நீ பண்ண நியாயமா? உன் சந்தோஷம் அவன் சந்தோஷம் நினைச்சுக்கிட்டு இருந்தான். நீ அவனை காதலிக்காம கூட இருந்திருக்கலாம். உனக்கு அவன் கொடுத்த லெட்டர் நீ எப்படி இன்னொருத்தையும் மாத்தி அனுப்ப? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எதுவுமே புரியல. என்ன லெட்டர்? எங்க மாறுச்சு? எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத. ப்ளீஸ் என்ன நம்புங்க. நான் இவர்தான் தேடிட்டு இருக்கேன். நீங்க யாருன்னே தெரியாம மனசுக்குள்ள உங்களை காதலிச்சிட்டு இருக்கேன். அப்பா வராரு. என்னங்க அப்பா?
என்னம்மா வேண்டுதலை எல்லாம் முடிச்சிட்டியாமா? எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா. இப்பதான்ப்பா மனசு திருப்தியா இருக்கு. கடவுளே, வாமா. ம். ஐயோ, என்னங்க இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? எங்க அப்பா பாத்திர போறாரு, வேகமா போங்க. அது சரி, நீ எதுக்கு இந்த நேரத்துல வெளியே வந்த? யாரோ வெளியே நிக்கிற மாதிரி தோணுச்சு. யாரோனா? நீங்க நிக்கிற மாதிரிதான். ஐயோ, எங்க அப்பா வந்துட போறாரு, போங்க. சொல்றேன்ல, போங்கள. சரி, வரேன்.